சிந்தனை காணொளி அங்கன்வாடி குழந்தைகளின் தாய்மார்களுக்கு வணக்கம். இன்றைய கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். கடந்த வார காணொளியில் உள்ள குளிர்கால சரும பராமரிப்பு மற்றும் உங்கள் குழுவில் வயதிற்கேற்ப கொடுக்கப்பட்டுள்ள பணித்தாள்களை பற்றி விவாதித்து குழந்தைகளுடன் இந்த செயல்பாட்டை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது இன்றைய வேலையை தொடங்குவோம். அதுவரை காணொளியை இங்கேயே இடைநிறுத்துவோம். இப்போது முயற்சி செய்யலாம் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம். அனைத்து தாய்மார்களையும் 2 குழுக்களாக நிற்க சொல்லுங்கள். ஒரு நீண்ட கயிற்றை எடுத்து அதன் இரு முனைகளையும் தரையில் இருந்து சற்று மேலே இறுக்கமாக கட்டவும். கயிற்றில் ஒரு காகித கப்பை எளிதாக சறுக்கி செல்லும்படி கட்டி தொங்கவிடவும். குழு தலைவி 1, 2, 3 என்று சொல்லும் போது 2 குழு தாய்மார்களும் ஒரே நேரத்தில் கப்பை ஊதுவார்கள். யாருடைய கப்பு முதலில் நியமிக்கப்பட்ட முனையை அடைகிறதோ அந்த தாய் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார். இந்த விளையாட்டு விளையாடும் போது காணொளியை இங்கே இடைநிறுத்துங்கள். இப்போது புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம். சில நேரங்களில் சப்பாத்திகள் வீட்டில் மிச்சமாகிவிடும். சரி, அந்த சப்பாத்திகளை பயன்படுத்தி என்னென்ன புதிய உணவுகள் செய்யலாம் என்பதை இந்த காணொளியில் தெரிந்து கொள்வோம். இந்த காணொளி உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அனைத்து தாய்மார்களும் குழுவில் ஒவ்வொருவராக சொல்ல வேண்டும். இப்போது வீட்டிற்கு சென்று குழந்தைகளுடன் சேர்ந்து செய்யுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம். வீட்டில் வேடிக்கையான விளையாட்டு. பழைய பத்திரிகைகள் அல்லது செய்தித்தாள்களை எடுத்து துண்டுகளாக வெட்டி வெவ்வேறு வாகனங்களின் படத்தொகுப்பை உருவாக்க குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். விளையாட்டு எண் 2. குழந்தையை சிவப்பு விளக்குகள் இருக்கும் பாதைக்கு கவனமாக அழைத்துச் சென்று போக்குவரத்து பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றுவது, தலைக்கவசம் மற்றும் இருக்கை பெல்ட் அணிவது பாதுகாப்பானது, வரிகுதிரை நடைபாதை கடப்பது, இவைகளை பற்றி குழந்தைகளுக்கு விளக்கி சொல்லுங்கள். கொடுக்கப்பட்ட பயிற்சி தாளில் குழந்தைகளின் வயதுக்கேற்ப செயல்பாடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவற்றை புரிந்து கொண்டு குழந்தைகளால் அவற்றை செய்து முடிக்க செய்யுங்கள். கொடுக்கப்பட்ட செயல்பாட்டையும் இந்த பயிற்சி தாளையும் செய்வதில் குழந்தைகள் மகிழ்ச்சி அடைந்தார்களா? உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய செயல்பாடுகள் இத்துடன் முடிவடைகின்றன. அடுத்த வாரம் இது போன்ற புதிய தகவல்கள் மற்றும் செயல்பாடுகளுடன் சந்திப்போம். அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றி.